எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி மட்டுமே நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயமெல்லாம் சத்தியமாக மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். நாம் தெரிந்து கொள்ள போகிற முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்கள் தளபதி மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் குறித்து சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தளபதி ரசிகர்கள், சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை அவர் சொன்னார், அது ஏன் இவ்வளோ பெரிய பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிற அந்த முழு தகவலையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம இரண்டாவதாக தெரிந்து கொள்ள போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, சங்கீதா அவர்களுக்கு இன்னும் தளபதி மேலே முழுக்க காதல் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நடைபெற்றிருக்கு. அது என்ன விஷயம், அதன் மூலமாக சங்கீதா அவர்களுக்கு காதல் இருக்கா இல்லையா, தளபதி விஜய் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமான தீர்வும் உண்மையும் தற்போது வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம இரண்டாவதாக தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இந்த ஒரு வீடியோ முழுக்கவே ட்விஸ்ட் அண்ட் டர்னாகவே இருக்க போது, ரொம்பவே பரபரப்பாக இருக்க போது. அதனால் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, இப்போ எல்லாருடைய கேள்வியும் என்னவாக இருக்குதுன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு யார் தான்பா வெற்றி அடைய போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டது, அரசியல் விமர்சகர்கள் உறுதியாக சொல்கிறது, 2031 அல்லது 36 இந்த 2 டைமில் கன்ஃபார்ம் சிஎம்மாக இருக்க போகிறது தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இதற்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் பக்கத்தில் வர தற்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை கேட்டாலும் டிவிக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு யூடியூப் சேனல் ஒரு 100 பேர்த்த போய் முதல்ல நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அந்த 100 பேர்த்தில் 90% பேர் 90 பேர் டிவிகேக்குன்னு சொல்கிறாங்க. எந்த வீட்டில் போனாலும் அங்கே டிவிகேன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒரு நபர் இருக்கிறாங்க. டிஎம்கே கட்சி சேர்ந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, நாங்கள் அங்கே ஒரு ஓட்டு டிவிகேவுக்கு இருக்குது. காலங்காலமாக டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்ட ஒரு வீட்டில் கூட புதுசாக அங்கே ஒருத்தவங்க டிவிகேவுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் வாக்கு போடு அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை புரிய வச்சு அவங்களையும் வாக்கு செலுத்த வைங்கன்னு சொன்னாங்க. அதிலிருந்து குழந்தைங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிற வாக்கு இல்லாத குழந்தைகள் பெற்றவர்களை போடுன்னு கேட்குறாங்க. அதனால் இந்த 2026ஆம் ஆண்டே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் இருக்க போது. யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே உறுதி கிடையாது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது நேயர்களே. இப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கி உமன்ஸ் டே அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் ஒரு பக்காவான அவருடைய ஸ்கீம்லாம் பெண்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ரொம்ப முக்கியமாக இந்த உமன்ஸ் டே தளபதி விஜய் அவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு பாசிட்டிவாக அமைச்சிக்கிட்டாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேயர்களே, இந்த ஒரு டைவர்ஸ் விஷயத்தினால பெண்களுடைய கோபம் தளபதி விஜய் மேலே திரும்பிடுச்சோ அப்படின்னு எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த உமன்ஸ் டேயில் இவர் நடத்தின இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் பெண்கள் அவ்வளோ ஆரவாரமாக, அவ்வளோ சந்தோஷமாக இவருக்கு ஆதரவாக நின்னாங்க. இதன் மூலமாக ஒரு விஷயம் தெரிய வருது, தாய்மார்களும் பெண்களும் தளபதி விஜய் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை, ஆனால் அவருக்காக கருணை போடுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ரொம்ப முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் கடைசி ஒரு பாயிண்ட் சொன்னார், இப்போ என்னை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது, நான் அதுக்காக ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்களும் நாம்ளும் சேர்ந்து எலெக்ஷன் எப்படி பண்ணலாம், வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நோக்கி போவோம், மக்களுக்கு நல்லது பண்ணலாங்கிறத நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம்லாம் அங்கே இருக்கிற பெண்கள் தாய்மார்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு தீவிரமான தாய்மார்களுடைய சப்போர்ட் தமிழகத்தில் இருக்குது, பெண்களுடைய சப்போர்ட் தமிழகத்தில் இருக்குது. அதனால் இந்த 2026ஆம் ஆண்டே உண்மையாலும் ஒவ்வொருத்தருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இது மிக பெருமளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போகுதா, இல்லை ரெகுலராக அமௌண்ட் வாங்கிட்டு எல்லாருமே எப்படி ஓட்டு போடுவாங்களோ அந்த மாதிரியே இருக்க போகுதா, இல்லை வேறு ஏதாவது யாருமே எதிர்பார்க்காம ஏடிஎம்கே வந்துட போகுதா, இப்படி ஒவ்வொருத்தருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க நேயர்களே. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இப்படிலாம் இருக்கும்போது நம்ம கடைசியில் வரப்போகிற விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா இவர்களை பற்றின சில முக்கியமான விஷயங்கள்.
என்னதான் வந்து சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை சைக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாலும், ஆனால் அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த மனுவில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தும் சங்கீதா அவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது எல்லாமே வக்கீல் எழுதுனதான், அதற்கும் அவங்களுக்கும் எந்த உடன்பாடும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. அதாவது பொதுவாகவே எந்த ஒரு டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் எழுதுவாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு சில முக்கியமான இது விஷயம் தெரிஞ்சவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்களை கூட தான் நான் சேர்ந்து இருப்பேன் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த ரிசல்ட் வர வரைக்கும் அவங்க கூட தான் இருப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதிலேருந்து நமக்கு 100% தெரிய வருது, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு தளபதி விஜய் மேலே அன்பு காதல் இருக்குது. அதே மாதிரி அந்த மனுவில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சைக்கோ இப்படிங்கிறதெல்லாம் போய், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட எந்த ஒரு பெண்ணும் இன்னும் இருக்கணும் கூட இன்னும் நாட்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பிடிச்சிருக்கிற நல்ல மனிதரோட அவங்க கூட தான் இன்னும் சேர்ந்து இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுவும் அவங்க கேஸே போட்டிருக்கிறாங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோ நல்ல மனிதராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் குறித்து பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பல செலிப்ரிட்டிஸ் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதில் சில கருத்துக்கள் வந்து மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து எல்லாமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட தகவல் எல்லார் மத்தியிலுமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சிம்பு அவர்கள் இந்த டைவர்ஸ் குறித்தும் விஜய் மனைவி சங்கீதா குறித்தும் விஜயை குறித்தும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒரு தகவலாக சமூக வலைத்தளங்களை பரவிட்டு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்பு அவர்கள் இந்த ஒரு டைவர்ஸ் நியூஸை பற்றி தெரிந்த உடனே அதிர்ந்து போயிட்டாராம். அதாவது வந்து தளபதி விஜய் அவர்களே தன்னோட சொந்த அண்ணனாவே சிம்பு அவர்கள் நினைப்பாராம். அதனால தான் சிம்பு அவர்கள் வந்து இந்த தளபதி விஜய் அவர்களுக்காக ஒரு பாட்டெல்லாம் கூட பாடியிருப்பார். அந்தளவுக்கு சிம்பு அவர்களே வந்து விஜய் அவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு ஃபேனாக. இப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்களாம். அதனால் இப்படி வந்து இவர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே டைரெக்டாக வந்து விஜய் அண்ணனுக்கே ஃபோன் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பற்றிலாம் பேசாமல் பொதுவாக பேசினாங்களாம். ஆனால் வந்து ஏன்னா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பேசினா தளபதி விஜய் அவர்கள் ஏதாவது நினச்சிப்பாரோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை பற்றியெல்லாம் பேசாமல் சிம்பு அவர்கள் வந்து பொதுவான விஷயங்கள் பேசிட்டு வச்சுட்டாராம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சிம்பு அவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாராம். எதனால் இப்படி நடந்துச்சு, இதற்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு அரசியலுக்கு ஒரு மனிதர் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு தான் நினச்சாரு. அப்படி நினச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக அவருடைய குடும்பத்தில் இருந்து இத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுறாங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சிம்பு அவர்கள் பேசிக்கிட்டதா ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து இருக்குனே. இதுதான் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த தகவலை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது சரியாக இருக்கும்? தளபதி விஜயும் சங்கீதா அவர்களும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா, இல்லை பிரிஞ்சுட்டா நல்லா இருக்குமா? தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷாவும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.